எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வந்தார் என் அமைப்பிலே சிறந்த மக்களை பார்த்து நிறைவு செய்யணும். சந்தனத்துடைய அந்த அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய இந்த செயலை தொடர்ந்து அவர் தவறாக செய்து கொண்டிருந்தார் என்று சொல்றார். அடுத்தாக எள்ளும் செயல் வன்மைகள் எல்லை இல்லாத செய்ய இல்லையா? அதாவது ஆனா இவரு தவறாமல் செய்து வந்தாரு இறைவனுடைய திருவருளா. ஆனா மன்னன் என்ன செஞ்சானா? நாட்டில் அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நல்ல காரியம் செஞ்சான்னு வச்சுக்க, இவன் இவ்வளவு பெருசா காரியம் செஞ்சு பேர் வாங்கிட்டு போவா, அது எப்படியாவது தடுக்கணும்னு தான் நிறைய பேர் நாட்டில் இருக்கான். சாதாரண மக்களே வழியிருக்கான். நாட்டை ஆளுகின்ற மன்னவன் ஆற்றல் உள்ளவன், மாற்று சமயத்தான சும்மா இருப்பானா? அதனால எள்ளும் செயல் வன்மைகள் எல்லை இல்லாத செய்ய இவருக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தான். அந்த சந்தன காப்பு பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சான்? நிறைய தொடர்பு செஞ்சான். என்ன செஞ்சான்? அவருக்கு என்ன வேணும் கொடுக்கணும், என்ன தொடர்பு அவனால செய்ய முடியும்? சந்தனம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு எங்கிருந்து வருது நமக்கு சந்தனம்? கர்நாடகாவில் இருந்தால் வருது. நம்ம பொதிகை மலையில் குடிச்சே இருக்கு, அது ஏற்கனவே இந்த வரலாற்றை கொஞ்சம் சொன்னார். ஆனால் அதிகமான சந்தனம், மனமுள்ள நல்ல சந்தனம் பொன்னி தமிழ்நாட்டிலே தான் விளையுது. நம்ம என்ன பொன்னியை வாங்கி வாங்கி சாப்பிடுதான் கேட்கணும். நான் தான் விட்டுட்டேன், உலக நான் வாங்கி சாப்பிட்டவன் தான், பேரே அதை விட்டாச்சு. எனக்கு தண்ணி தர மாட்டேன் மட்டும் அந்த கர்நாடக பொன்னியை வாங்கி சாப்பிடணும்னா அது மாதிரி இங்கே என்ன செஞ்சான்? அவன் இந்த மூர்த்தி நாயனாருக்கு சந்தனம் கிடைக்காத வழியில் தான் செஞ்சான். வெளிநாட்டில் இருந்து வரணும். அப்போ வெளிநாடு தானே, வேறு மாநிலமாக இருந்தால் கூட அன்றைக்கி தான் இந்த சேர சோழ பாண்டியர்கள், பல்லவன், விஜயநகர பேரரசு, கர்நாடகா அவன் இல்லையா, ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு நாடு மாதிரி இருந்துச்சு. அப்போ இவருக்கு சந்தனம் கிடைக்காத மாதிரி அவன் ஊர் செய்தார். எள்ளும் செயல் வன்மைகள் எல்லை இல்லாத செய்ய அவர் எப்படியெல்லாம் வாங்கி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் முயற்சி செய்து வாங்கினாலும் கூட அதையெல்லாம் தடுத்தாங்க. தள்ளும் செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி கொள்ளும் துறையும் அடைத்தார். சொன்னது என்ன செஞ்சா? அவருக்கு சந்தனம் வரான், சந்தனம் கிடைக்கக்கூடிய வழியையே அடைச்சிட்டான் இல்லையா? தள்ளும் செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி இவர் பல்வேறு வகையில எப்படியாவது சந்தனத்தை வாங்கி அதை அரைச்சு பெருமாள் கொடுக்குற முயற்சியில பல்வேறு வகையில் அரைஞ்சார். யாரை பார்த்தாலும் சரி, யாரும் சொந்தக்காரங்க எனக்கு சந்தனம் வாங்கிக்கோங்க, எனக்கு வாங்கிட்டு நீங்க அந்த கடைக்கு நீங்க அங்கே நீங்க போவீங்க இல்லையா, பெங்களூர் போவீங்க இல்லையா, எனக்கு சந்தனம் வாங்கிக்கோங்க, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா இவன் என்ன செஞ்சான்? மன்னன் கொள்ளும் துறையும் அடைத்தான். அப்படி அவர் எப்படியெல்லாம் சந்தனம் வாங்கி பெருமாளுக்கு அழைத்து கொடுக்க வேண்டும் என்ற வழிவகைகளை தேடி முயற்சி செய்தாரோ அத்தனை என்ன செஞ்சான்? மன்னன் அடைத்தான். கொள்ளும் துறையும் அடுத்தால் கொடுங்கோன்மை செய்வார். கொடுங்கோன்மைன்னு ஏன் பின்னால் ஒரு பாட்டுல வருது. மன்னன் என்பவன் தன் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு உடலாலும் அவர்களுடைய மனத்தாலுமே துன்பம் வரக்கூடாது. அப்படித்தான் நல்ல மன்னன் ஆழம். ஆனா என்ன செய்யறான்? அவனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய, தன்னுடைய மன நிம்மதிக்காக செய்யக்கூடிய, பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அவரவருடைய இந்த உரிமையை தடுக்கின்ற அமைப்பில் செய்யறதுனாலதான் என்ன வார்த்தை போட்டாரு? கொடுங்கோன்மை செய்வார். தெள்ளும் புனல் வேடியாருக்கு அன்பரும் சிந்தை நொந்து ரொம்ப சஞ்சப்பட்டார், வருத்தப்பட்டார். தான் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த சந்தன பணிக்கு சந்தனம் கிடைக்கவில்லை என்று ரொம்ப வருத்தப்படுறார். எள்ளும் செயல் வன்மைகள் எல்லை இல்லா செய்ய மன்னன் செய்ய தள்ளும் செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி கொள்ளும் துறையும் அடைத்தார் கொடுங்கோன்மை செய்வான். தெள்ளும் புனல் வேடியற்கு அன்பரும் சிந்தை நொந்து புன்மை செயல்வல்ல அமன் குண்டரில் போதுபோக்கும் வன்மை கொடும் பாதகன் மாந்திட. புன்மை செயல் அந்த மன்னன் செஞ்சான். அதுக்கு காரணம் என்னன்னா சேர்ந்த இடம் அப்படின்னா, நம்ம வீட்டு சொல்லி கொடுப்போங்களே பிள்ளைகளுக்கு, அந்த இடம் பார்த்து சேரா சிற்றினம் சேராமை என்று திருக்குறள் ஒரு அதிகாரமே வச்சிருக்கார் நம்முடைய வள்ளுவர் இல்லையா? அது மாதிரி புன்மை செயல் வல்ல அமன் குண்டர், இழிவான செயல்களையே செய்யக்கூடிய அந்த அமனர்களோடு இவர் சேர்ந்தவன். புன்மை செயல் வல்ல அமன் குண்டரில் பொழுதுபோக்கும் என்னது பொழுதுபோக்குகின்றவன். அவன் கூட போய் செஞ்சான். மன்னனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, பொழுதுபோக்குறதுக்கு அவன் கூட போய் நிற்கலாமா? அவன் என்ன செய்வான்? பொழுதுபோக்குன்னா பொழுதுபோக்கும் குறிச்சுங்க. அவன் சமன் வன்மை கொடும்பாதகன், வன்மையான செயல்களை செய்யக்கூடிய கொடுமை பாந்தகன் மாந்திட இறந்திட. ஏன் இறந்தான்? எப்படி இறந்தான்? ஞாபகம் முன்பை சொன்ன ஞாபகம். வாய்மை வேத நன்மை திருநீற்றுயர் நன்னெறி தாங்கும் மேன்மை
தன்மை புவிமந்தனை சார்வதென்று சார்வார். தனக்கு இவ்வளவு சங்கடத்தை கொடுத்து சந்தனம் கிடைக்காம தன் வழிபாடு செய்ய முடியாம இருக்கிறதால என்ன நினைச்சானா, நம்முடைய மூர்த்தி நாயனாரு இப்படி வாரா என்ன நம்மளே நினைப்பாங்க, கிராமத்திலே தான் நினைப்பாங்க, எந்த வரத்து வாரான் இவெல்லாம் இருக்கணுமா போகக்கூடாதா அப்படின்னு. அது மாதிரி மூர்த்தி நாயனார் என்ன நினைச்சாரு, என்னுடைய பணிக்கு முற்று என்பது மட்டுமல்ல, மக்களுக்கும் துன்பத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறான், அறநெறி விழுந்து ஆட்சி செய்கிறான். இவன் எப்படிலாம் இருந்திருக்கான், இவன் என்னைக்கு தான் சாக போறான்னு தெரியல. அதோடு மட்டும் நிற்கல, அடுத்தாலும் செய்கிறாரு. இவன் இறந்து இந்த தமிழகத்திலே ஒரு நல்ல சைவ ஆட்சி, சைவ சமயத்தை சார்ந்த ஒரு மன்னவன் சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பிலே வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு ஏங்குகிறார். உண்மை செயல்வல்ல அவன் கொண்டரில் போதுபோக்கும் பொழுதுபோக்குகின்ற வன்மை கொடும்பாலும் மாந்திட அவன் இறந்திட. அவன் செத்தாச்சு, அப்ப யார் வரணும் நாட்டுக்கு வட்டா, ஒரு மன்னன் வேணும் இல்லையா? அந்த மன்னன் யாரா இருக்கிறது? வாய்மை வேத நன்மை திருநீற்றுயர் நன்னறி தாங்கும் மேன்மை தன்மை புவி மன்னரை சார்ந்தது என்று. என்னைக்கு இந்த தமிழ்நாடு, இந்த மதுரை வாய்மை உண்மையே சொல்லக்கூடிய, வேதம் அறம்பொருள் இன்பம் வீடு என்று திருமுறை சாத்தம் சொல்லக்கூடிய, நன்மையே இந்த உலகத்து மக்களுக்கு செய்யக்கூடிய திருநீற்று உயர் நன்னறி, திருநீர் பூசுகின்ற சைவ நன்னறி இல்லையா? நெறி தாங்கும் மேன்மை, அந்த நெறியை தாங்குகின்ற சைவ சமயத்தை சார்ந்த திருநீற்றை பெருமை உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய அமைப்புல தன்மை உள்ள புவி மன்னரை, ஒரு நல்ல மன்னனை இந்த நாடு எப்போது கிடைக்குமோ என்று அவர் வருத்தப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு மன்னன் இறந்து ஒரு நல்ல மன்னன் கிடைக்க வேண்டும் என்று வருகிறார். அடியவர் யார் உங்களுக்கு தெரியும், சாதாரண ஆளுதான், ரொம்ப பணக்காரரும் இல்லை, ஆற்றல் உள்ளதும் இல்லை, ஒரு கூட்டத்துக்கு பெரிய தலைவரும் இல்லை, ஒரு சாதாரண அடியார் தான் இப்படி நினைத்து வருத்தப்படுகிறார். இது நடக்குமா நடக்காதா? நடக்கும். நான் சொல்லல, திருவள்ளுவரே சொல்றார். ஆட்சியினுடைய பெருமையை சொல்லும்போது சொல்றார், ஆட்சி சிறப்பா இருக்கணும். ஆட்சி சிறப்பு இல்லை என்றால் அந்த நாட்டில் எதிரி நாட்டு மன்னரோ அவருடைய படைகளோ, நாட்டில் உள்நாட்டு கழகத்திற்கு பெரிய ஆற்றல் உள்ள மக்களோ அவருக்கு எதிராக கிளம்பி அவனை மாய்ப்பான்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணி அதுவென்றோ செல்வத்தை தேய்க்கும் படைகிறார். ஒரு நாட்டினுடைய படையும் அவருடைய ஆற்றலை குறைப்பதற்கு எதிரி நாட்டு மன்னுடைய படைகளோ வீரர்களோ தேவையில்லை, உள்நாட்டு கழகமோ தேவையில்லை. அவன் கீழ் வாழ்கின்ற ஒரு குடி, சாதாரண பெண் ஒருத்தி, என்ன வரத்து வாரான், இந்த பாடுபடுத்துறானே, இவெல்லாம் இருப்பானா அப்படின்னு நினைச்சாலே போதும் அந்த ஆட்சி கெடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அது அப்படியே பின்பற்றிதான் இவர் சொல்றார். உண்மை செயல்கள் அவன் கொண்டரில் போதுபோக்கும் வன்மையை கொடும்பாதகன் வாய்ந்திட வாய்மை வேத நன்மை திரு நீற்றுவை நன்னறி தாங்குமென்மை தன்மை புவி மன்னரை சார்வதற்கு என்று சார்வார். அருமையா சொல்றார் இல்லையா? அந்த மன்னனை நீக்குவதற்கு வேற எதுவும் தேவையில்லை, மக்களே வனவருந்தி சொன்னால் போதும், அதனுடைய மன்னனுடைய ஆட்சி வரும். இங்க சாதாரண குடிமக்கள் இல்லை, ஒரு நல்ல சிவனடியார் வருத்தப்படுறார். அது எதுக்கு? சொத்து செங்க விடலைன்னா என்னுடைய பெருமானுக்கு என்னுடைய வழிபாட்டு முறையை செய்யவில்லையே, செய்ய முடியவில்லையே, அதற்கு இவன் தடையாக இருக்கிறானே என்று வருத்தப்படுகிற அமைப்பில் அந்த எண்ணத்தை பெருமான் செவி சாய்ப்பாரா மாட்டாரா? நிச்சயம் செஞ்சார். அடிவியார்கள் விரும்பியதே அப்படியே செய்வார். திருமலையில் படிச்சிருக்கோம் இல்லையா? வேண்டத்தக்கதர் போய்னி வேண்ட முழுதும் தரும் போய்னி வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டார் ஆசைதீர கொடுப்பார். இந்த அடியார் இவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னார்னா நடக்குமா நடக்காதா? நிச்சயம் நடக்கும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, மிக விரைவில் வந்ததுன்னு சொல்ற. காய் உற்ற செற்றம் ஒரு கண்டகன், ரொம்ப கோபத்தில், எப்ப பார்த்தாலும் கோபத்தில் தான் இருப்பான். காய் உற்ற செற்றம் கோபம் கொண்டு கண்டகன் அந்த மன்னன் காப்பவும் சென்று ஆய்வித்த கொப்பை பகல் எல்லை அடங்க நாடி. இப்படி நினைச்சிட்டு என்ன செஞ்சாரு? சும்மா இருக்கிற மதுரை மாநகரை சுத்தி சுத்தி எங்கெல்லாம் சந்தனம் கிடைக்க வழியத்தில் அங்கே சுத்தி சுத்தி போய் பார்த்தார். எங்கேயாவது கொஞ்சமா சந்தனம் கட்டை கிடைக்குமா, அதை வாங்கிட்டு போய் தேய்ச்சி பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட வேண்டும். காய் உற்ற செற்றம் ஒரு கண்டகன் காப்பவும் இல்லையா? இவருக்கு சந்தனம் கிடைக்காத மாதிரி இந்த வேலையை செய்த உடனே
அந்த அந்த இதை அடைச்சார். காப்புன்னா அடைக்கிறதுன்னு அர்த்தம். எதை அடைச்சாரு? இவருக்கு சந்தன கடை கிடைக்காத மாதிரி அடைச்சார் இல்லையா? ஆய்வுற்ற அப்போ நம்ம மூர்த்தியார் சும்மா இருக்கல, உயர்ந்து பார்த்து எங்கேயாவது யார்கிட்டையாலும் கிடைக்கும். நமக்கு அந்த காலத்தில் ஒன்று இப்போ இல்லை. என்ன ஜாமான் வேணும்? வெளிநாட்டு ஜாமான் இப்போ எல்லாம் கடையிலே வந்தாச்சு. ஒரு 20, 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஒரு உண்டு வெளிநாட்டு வெடிகாட்டு கண்ணாடி என்னென்ன உண்டோ எல்லாம் அதுக்காக உண்டு. ஆனால் நமக்கெல்லாம் சாதாரண இருக்கிறது அது எங்கே கிடைக்கணும்? அது சில குறிப்பிட்ட சாராருக்கு எங்கே போய் வாங்கலான்னு தெரியும். அது மாதிரி இவர் என்ன செஞ்சாரு? இந்த சந்தன கட்டை எங்கே கிடைக்குமோ ஆய்வுற்று முயன்று பார்த்து அந்த மதுரை நகரெல்லாம் சுற்றி பார்த்து, கொப்பின்னா சுழன்று, ஆய்வுற்றனா முயன்று, பகல் எல்லை அடங்க நாடி சுற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தார். எங்கேயும் அவருக்கு கிடைக்கல இல்லையா? பகல் எல்லை அடங்க நாடி ஏய் உற்ற நற்சந்தனம் எங்கும் பெறாது. பெருமானுக்கு சாத்தக்கூடிய நல்ல சந்தனம் எங்கும் கிடைக்காது. ஏய் உற்ற உகந்த நற்சந்தனம் எங்கும் பெறாது, கிடைக்கவே இல்லை. சிந்தை சாய்வுற்றிட மனம் அப்படி கலங்கிட்டார். வந்தனர் தம்பிரான் கோயில் தண்ணி. எங்க வந்தாரு? கோயிலே வந்துட்டார். சுத்தி எல்லாம் தேடி பார்த்தாரு, ஒரு இடத்துலையும் கிடைக்கல. மனசு கஞ்சரை போட்டு இன்றைய அந்த வழிபாட்டுக்கு முட்டாக இருக்குது கருதி கோயிலு பக்கத்திலே வந்துட்டார். சாப்பிடவும் இல்லை, கடைப்பு வேற. பெருமானுக்கு இது கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தோடு வந்தார். இப்போ நான்லாம் மூர்த்தி நாயனார் மாதிரி அன்னைக்கு இருந்திருப்பேன்னு வச்சுருக்க, என்ன செய்வேன்? கையில் ரூபா வச்சுருக்கேன், தேடி பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் கிடைச்சிருப்பேன். ஓட்டு ஒருத்தர் ஸ்டாக் இல்லைன்ட்டான். அப்புறம் யாரும் வீட்டு போய் சாப்பிட்டு படுத்துருவேன். அதுதான் நம்ம செய்ய முடியும், நம்மளால முடிஞ்சது அதுதான். அதனால முத்துசாமி பேர் அது வரல. மூர்த்தியார் பேர் ஏன் வந்துச்சு? இன்றைய பணி பெருமானுக்கு செய்ய வேண்டிய சந்தன காப்பு அபிஷேகத்துக்கு சந்தனம் கொடுக்க வருகிற நகரம் பூரா தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. மனம் வருந்தி எங்க போனாரு? நான் வீட்டுக்கு போனேன். இவர் கோயில் எங்க அந்த பணி நடக்கணுமோ அங்க போனார். சாய்வுற்றிட மிக்க வருந்தி களைப்பு எய்தி வந்தனர் தம்பிரான் கோயில் தண்ணி. பெருமானுடைய மதுரை கோயிலுக்கு ஆலவாய் கோயிலுக்கு அங்கே வந்தார். நட்டம் புரிவார் அணி நல் திருமை பூச்சு இன்று முட்டும் பரிசாயினும். நடனத்தின் மூலமாக இந்த உலக இயக்கத்தை செய்யக்கூடிய இந்த பெருமானுக்கு நான் செய்கின்ற அந்த சந்தன காப்பு பணி இன்னைக்கு முட்டாயிற்றே என்று வருத்தப்பட்டார். நட்டம் புரிவார், நடனம் செய்வார், உலக இயக்கத்தை செய்யக்கூடியவர். அணி நற்திருமை பூச்சு, சிறந்த அலங்காரம் செய்யக்கூடிய அமைப்பிலே அவருக்கு சந்தனமும் அபிஷேகமும் மெய்ப்பூச்சு இன்று பிரிச்சபடி எழுதிக்கொண்டு நட்டம் புரிவார் அணி நற்திருமை பூச்சு இன்று முட்டும் பரிசாயினும். அந்த அபிஷேகத்தை செய்யக்கூடிய அலங்காரத்தை செய்யக்கூடிய சந்தனம் கிடைக்கவில்லை என்றாலும், முட்டும் பரிசாயினும் கிடைக்கவில்லை என்றாலும், தேய்க்கும் கை முட்டாது என்று. இன்னைக்கு நம்ம பொடி வாங்கிட்டு இருக்கோம் கடையில் போய். நல்ல சிவபூஜை செய்வார்கள், நல்ல திருக்கோயில முறையான வழிபாடு செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் போய் பார்த்தேன்னா கல் கிடைக்கும், பெரிய கல். நம்ம வீட்டில் ஆட்டணும் சரியா அந்த அளவுக்கு இருக்கும். ஆட்டோவில் நடுவில் ஓட்டர் மறுபொழுது இருக்கும். சந்தனம் உயர்ந்து வர சந்தனத்தை வச்சு அரைச்சு அதை எடுத்து தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கும் பொட்டு வைக்கணும் செய்வாங்க. சிவபூஜை செய்யணும் அப்படித்தான் செய்யணும். தெரிஞ்சிருக்கு, தெரிய முடியல. பவுடர் வாங்கி தான் சாமி வேறு என்ன செய்ய முடியும்? அதை தேக்க வைக்கணும். இதுக்கே நேரம் நமக்கு படாப்பட்டு கிடக்கும் இல்லையா? ஆனால் அப்படி செய்யக்கூடாதான் இல்லையா? என்ன இருக்குங்கார் இவரு? சந்தனம் தானே கிடைக்கல. சரி கோயிலில் அந்த சந்தனத்தை அரைக்கக்கூடிய கல் இருக்கு, அரைக்கிற என் கையும் இருக்குல்ல, அரைச்சு பார்த்தேன். தெரிஞ்சது அரைச்சதானே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்காது, அதில் அரைப்போங்கிறார். எவ்வளவு ஒரு பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனம், ஒரு விருப்பம். பெருமானுக்கு அந்த பணியை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று யாருக்காக வரணும்? ஒரே வார்த்தை செய்ய கிடைக்கல. நான் பெருமானுக்கு தெரியுமே, நான் எவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்கேன், தேடி பார்த்து கிடைக்கல. அவருக்கு தெரியும், ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்தவர்கள் எல்லாத்தையும் தெரியும். ஆனால் இது பாசத்தோடு கூட நம்ம அறிவோடு சேர்ந்தது பணி. நம்ம பணி எப்படிப்பட்ட பணி? அறிவு சார்ந்த பணி. கொஞ்சம் படிச்சுட்டோம். ஆனால் இவருக்கு என்னது? அன்பு பணி. அதனால என்ன செய்கிற வேலையை கட்டாயம் செஞ்சாங்க. எப்படி முட்டும் பரிசாயினும்
தேய்க்கும் கை முட்டாதென்று. என் கை இந்த இருக்கு இல்லையா, இது இல்லாம போகுது இல்லையா, அது தேய்க்க முடியும் இல்லையா, அதனால தேய்க்கும் கை முட்டாதென்று. அது இல்லாம போறிய இருக்க, என்கிட்ட கை இருக்கு, அந்த கல் இருக்கு கோயில்ல. வட்டந்திகள் பாறையில் சொன்ன இல்லையா, இந்த பாறை எப்படி குறிப்பிடுதாரு சேர்க்கிறார். வட்டமான பாறை, சதுரத்தில் இல்லை சுபகத்தில் இல்லை, வட்டமான பாறை. வட்டந்திகள் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார். கையை வச்சு அப்படி தேய்க்க இல்லையா. கட்டும் புறத்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய்ய. எவ்வளவு நேரம் வெறுங்கிறது தேய்க்க முடியும்? என்ன ஆகும்? என்ன போச்சா? வரிசையா சொல்றாரு. முதல்ல என்ன இருக்கு? தோல். அட்டலை என்ன இருக்கு? நரம்பு. அட்டலை என்ன இருக்கு? என்பு கரைந்து தேய்ய. யாராவது இப்படி வரிசை செய்ய முடியுமா? லூஸ் முடிச்சாட்டாமா நம்மளால இன்னைக்கு. ஆனா லூசுன்னு நாம சொல்றோம் அறிவு இருக்கிறதுனால. ஆனா அன்புனால பார்க்கும்போது எது செய்யறாரு? என்னதான் கை விட்டாலும் அந்த கல்லு சந்தனமும் இருக்கும். என்னமா அந்த தேய்ச்ச கை ரைட்டு வருமா கதையாவது கொடுக்கலையா அப்படிங்கிற அமைப்பில் அந்த அன்பு தன்னுடைய பணியை முட்டாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா. நட்டம் பொறிவாரணி நத்திரு பூச்சி இன்று முட்டும் பரிசாயனம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட தேய்க்கும் கை முட்டாது. வார்த்தை பாரு, தேய்க்கும் கை முட்டாது. கை இல்ல எனக்கு. வட்டந்திகள் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார். கட்டும் புறத்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய்த்தார். கல்லின் புறந்தோய்ந்த முழங்கை, முழங்கை புறம் தேய்ந்து போச்சு. கல்வண்டு சோரி செல் உம்பர் அங்க எங்கனும் என்பு திறந்து மூளை. இப்ப என்னாச்சு? தோல் போச்சு, நரம்பு போச்சு, எலும்பு. எலும்புக்கு உள்ள ஒண்ணு மஜ்ஜைன்னு ஒன்று சொல்லி இருக்குமாங்க. அது வயசான காலத்துல நமக்கெல்லாம் அது குறைஞ்சி போனதுனாலதான் பார்த்து சுகாதாரமா நடந்து போகணும். டக்கு டக்குன்னு போனோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் முடிஞ்சுக்கும். அருமையான எடுத்துக்காட்டு பக்கம் சொன்னாலும் ஞாபகப்படுத்துறேன். 45-50 வயசுக்கு மேல நம்ம எலும்பு எப்படி இருக்குமா? சோளத்தட்டை பார்த்துருக்கீங்கயா? பார்த்துருக்கீங்களா? சோளத்தட்டையில பார்த்துருக்கீங்கயா? சோளத்தட்டில் பெரிய நரம்பு மாதிரி நம்ம சிப்பா இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் ஞாபகம் இருக்கா? லேசா ஒரு பழுப்பு மாதிரி உள்ள இருக்கும், வெள்ளையில உள்ள இருக்கும். இந்த உள்ள பழுப்பு தான் நம்ம எலும்புக்குள்ள மங்கை. வெளியே உள்ள அந்த சோளத்தட்டை இருக்கு இல்லையா, அந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா, பழபழம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய எலும்பு. எப்ப 45-50 வயசு இருக்கு இந்த நிலை. 50 தாண்டுனால அந்த எலும்பு எப்படி இருக்கும்னா, இந்த சோளத்தட்டின் நடுவில் அந்த பழுப்பை எடுத்துட்டீங்கன்னா வெறும் நரம்பு இருந்தா எப்படி இருக்கும், அதுபோல் நம்முடைய எலும்பு இருக்குதுங்கிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு சூதானம் வெளியே நடமாடணும், மேல ஏறணும் இறங்கணும். அந்த சோளத்தட்டைக்கு தடிமனா படிப்பா இருக்கிறதுக்கு காரணமே ஆற்றலை கொடுப்பதே, அது ஒரு தோற்றத்தை கொடுப்பதே உள்ள அந்த பழுப்பு தான். அது இல்லைன்னா ஆற்றல் இல்லை, திறமை இல்லை, அழகு இல்லை, ஒண்ணு இல்லை. அது போல நாம இருக்கணும், நம்ம சூதானமா இருக்கணும். இப்ப அது மாதிரி என்னாச்சா, அதுவும் தெரிஞ்சுதான் அந்த உள்ள மஞ்சையும் மூளை அப்படிங்கிற அந்த முளைங்கிறார். கல்லின் புறத்தைந்த அந்த கல்லினை புறத்தை செய்த முழங்கை கருளுண்டு சோரி, அந்த தோல் மாறி நரம்பு மாறி எலும்பும் தேய்ந்து சொல் மும்பரப்பு எங்கனும் என்பு நிறைந்து முளை புல்லும் பொடி கண்டு. அந்த மங்கையும் உள்ள இருக்கிற எலும்பும் முழுமையாய் செய்யக்கூடிய அமைப்பிலே புல்லும் கண்டு. இவ்வளவு பார்த்துக்கிட்டு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்ப பெருமான் சும்மா இருப்பாரா? இப்படி அவர் செய்யறத பெருமான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? பெரியப்பா இல்லையா, அம்மா இல்லையா, இந்த பிள்ளை இவ்வளவு சங்கடப்படுறத பார்த்துக்கண்டு பொருத்திலே தம்பிரான். பொறுக்கிறவர் ரத்தம் வருது, இங்க போற போது இல்லையா, கல்லும் சரி இது மாதிரி சதையா போற ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. பொருத்திலர் தம்பிரானார் அல்லின்கள் எழுந்தது உவந்தருள் செய்த வாக்கு. அவரால் பொறுக்க முடியாது. என்னப்பா செய்யற அப்படின்னு ஒரு அறம், ஒரு அசரி. இக்கட்டான சூழ்நிலை பெரிய புராணத்தில எல்லாம் அடியவர்களுக்கு நல்வாக்கு சொல்லும் போது பெருமான் தானே சொல்வதில்லை, அசரியின் வாக்கா சொல்லுவார். நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கோம், இது வரைக்கும் வந்து. அது மாதிரி தம்பிரானார் இல்லையா, அல்லின்கண் இரவின்கண் எழுந்தது உவந்து அருள் செய்த வாக்கு. உவந்துனா என்ன? மகிழ்ச்சியோடு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? நல்ல செய்தி வருதுன்னு அர்த்தம். வெறும் செய்தின்னு வச்சுங்க, அது ரெண்டும் இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கலாம். ஆனா மகிழ்ச்சியோடு சொன்னார் என்ன அர்த்தம்? இவருக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார். தம்பிரானார் அல்லின்கண் எழுந்தது உவந்து அருள் செய்த வாக்கு. ஒரு அருமையான வாசகத்தை
இவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னாரு? அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய. உண்மையிலாம் மீண்டும் உங்களுக்கு தான் நன்றி சொல்றதுலாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? புரிஞ்சுருக்கீங்க இல்லையா? அதாவது சேக்கிழார் ஐயர் என்று 3 இடங்களில் சொன்னாலும் நம்ம சிறப்பாக சொல்லுவாங்க. திருநாளை போவார் இல்லையா? 2-3 இடத்துல ஞான சம்பந்த பெருமாள் இன்னொரு இடம் சொல்லுவாங்க. அது ரொம்ப பெருசாக சிறப்பாக பாராட்டு. ஆனால் இப்போ நான் அந்த பாடல்களுக்கு இந்த நம்முடைய மூர்த்தி நாயனுடைய வரலாறை பார்க்கும்போது சேக்கிழார் ஐயர் என்று பாராட்டுவது சிறப்பு தான் இல்லைன்னு சொல்ல வரல. இறைவனே ஐயான்னு பாராட்டினது எவ்வளவு சிறப்பு. மூர்த்தி நாயனார இறைவனே ஐயர் அப்படிங்கிறார். இப்போ இறைவனுக்கும் சொன்னாலியா வருகின்ற எம்மை பேடுகின்ற அம்மை காண்ன மாதிரி அப்பர் சிவபெருமானுக்கே தந்தையும் தாய் இல்லாத பெருமானுக்கு அப்பாவை இருந்தது மாதிரி இங்க மூர்த்தி நாயனார ஐயர் என்று பெருமானை அழைக்கிறார். ஆளவாய் அண்ணல் அழைக்கிறார். அன்பின் துணிவார் பெருமான் மேல் வைத்த பேரன்பின் காரணமாக இது செய்திடல். நீ இந்த மாதிரி காரியெல்லாம் செய்துக்கிட்டியப்பா, இது என்னது அன்புனால செய்யற, இப்படி எல்லாம் செய்யலாமா? உடம்பு வருத்தி செய்யக்கூடாது. ஐயா அவரை கூப்பிட அழைக்கிறார். மூர்த்தியார் எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? இறைவனை ஆளவாய் அண்ணலே செய்ய ஐயா முன்பால் யார மூர்த்தியாருக்கு சொல்றார். இறைவனே சொல்றார். வன் புண்கண் விளைவித்தவன் கொண்டு அவன் எல்லாம் கொண்டு இல்லையா உனக்கு இவ்வாறு பல்வேறு வகையான துன்பங்களை செய்தவன் ஐயா உன்பால் உனக்கு வன் புண்கண் விளைத்தவன் எல்லையற்ற துன்பங்களை செய்தவன் கொண்ட அவன் ஆட்சி செய்த மண் எல்லாம் கொண்டு. பெருமான் அசரீபாக என்ன சொன்னாரு? உனக்கு இவ்வளவு துயரங்களை துன்பங்களை கொடுத்த அந்த இல்லையா கொண்டவன் விளைத்தவன் அம்மண் அவன் ஆண்ட இந்த ஆட்சி உனக்கு வரும் அப்படின்னார். வன் புண்கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு இந்த ஆட்சியை இந்த நாட்டை நீ ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணுமா? முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீத்து. ஆட்சி உனக்கு கிடைக்கும். அவருடைய ஆட்சியில் எவ்வளவு சங்கடப்பட்ட அவ்வளவும் நீங்கிவிடும். முன்பு கொஞ்சம் பிரிச்சுடுங்க. முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீத்து. எல்லாம் கொஞ்சம் கூட உனக்கு துன்பம் வராது. கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து என்ன செய்யணும்? இந்த நாட்டை நீ நல்லபடியாக காத்து பின் உன் பணி செய்து நம் பேருலகு எய்தென்ன. உன்னுடைய முறையான இந்த தொண்டர்களுக்கும் இறைவனுக்கும் செய்ய வேண்டிய பணியையும் செய்து முடித்து என்னுடைய உலகத்துக்கு நீ மாட்டார். என்ன கொடுத்தாரு? அசூரன்ஸ் கொடுத்தாச்சு. முத்தி பேரு உனக்கு உண்டு. அன்பின் துணிவா இது செய்திடல் கமா ஐய அது அபசரியை போட்டுங்க. உன்பால் வன்புண்கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் உண்டு. அந்த ஆட்சியை நீ பெற்று முன்பு இன்னல் புகுந்தன முற்றளவு நீத்து. இதற்கு முன்பாக நீ எவ்வளவு துயரங்களை எல்லாம் பெற்றாயோ அவ்வளவு நீக்கி காத்து இந்த பெற்ற இந்த உலகத்தில் இந்த ஆட்சியை காத்து பின் புன் பணி செய்து உன்னுடைய பணியெல்லாம் மிக சிறப்பாக செய்து முடிச்சு நம் பேருலகம் என்னுடைய உலகத்திற்கு நீ வா என்று அமைப்பு அருமையான இறைவனே சொல்லுகிறார். இவ்வண்ணம் எழுந்தது கேட்டு எழுந்து அஞ்சி. எங்க கனவுல வருது. இவர் எங்க வந்தாரு? சந்தன கட்டை கிடைக்கலன்னு என்னாச்சு? சாப்பிடாம வைக்காம கோயிலுக்கே அங்க படுத்தாச்சு. அந்த கனவுல தான் இது சொல்றார். இவ்வண்ணம் எழுந்தது கேட்டு எழுந்து அஞ்சி கமா எழுந்து அஞ்சியது பிடிச்சு முன்பு செய்வண்ணம் ஒழிந்திட தேய்ந்த புண் ஊர்தீர்ந்து. என்னாச்சு? இந்த செய்தியை கேட்டு அவர் முடிச்செழுதாரு. எந்திரிச்சு பார்க்காரு. கையெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரத்தமா கோரையா இருந்துச்சு இல்லையா? அவ்வளவும் இல்லையா? செய்வண்ணம் ஒழிந்திட தேய்ந்த புண் ஊர் தீர்ந்து. கையில ரத்த கோரையா எலும்பு தெரிய மொழி தெரிய இருந்துச்சு இல்லையா? நரம்பு தெரிய அது எல்லாம் ஊர் அந்த புண் நீங்கி செய்வண்ணம் ஒழிந்திட தேய்ந்த புண் ஊர் தீர்ந்து கைவண்ணம் நிரம்பின வாசமெல்லாம் கலந்து. என்னாச்சு? ரத்த கோரையா இருந்தா எப்படி இருக்கும்? இங்க வாடகை இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்கி என்னாச்சு? புண் தீர்ந்து தன்கையா வந்துச்சு. வாசத்தோடு வந்தது.
ஏன் வாசத்தோடு வந்தது? சந்தனத்தை அரைச்சு கொடுத்தவருக்கு வாசம் வராம இருக்குமா? பெருமான் கூப்பார் இல்லையா? கைவண்ணம் நிரம்பின வாசமெல்லாம் கலந்து மொய்வண்ண விளங்கொழியை மூர்த்தியாரலாம். மொய்வண்ணம் அவர் மேல சுத்தி ஒரு பேரொளி, ஒரு சிறந்த அமைப்பிலே ஒரு அடியார் என்ற நிலையிலே பெருமானுடைய திருவருள் பெற்றதின் காரணமாக ஒரு தேஜஸே வந்துச்சாம் அவருக்கு. இப்ப முன்னால இருந்ததுக்கும் இப்போ இறைவனுடைய திருவருள் பெற்றதினால் மொய்வண்ணம் விளங்கு ஒளி எய்தினார் இல்லையா? அவர் முழங்கு முழுவதும் மிக அருமையான அமைப்பிலே ஒரு வெளி வெள்ளமாக. நம்ம சில பேர் சொல்ல முடியாது, பார்த்தாலே அவங்க முகம் எப்படி இருக்கு, நம்ம பசுமையா இருக்குது, நம்ம மனசுக்கு ரம்மியமா இருக்குது, கருணையோடு இருக்கக்கூடிய அந்த அது போன்ற அமைப்பிலே யார் நம்ம மூர்த்தியார் மாறிவிட்டாராம். மொய்வண்ணம் விளங்கு ஒளி எய்தினர் மூர்த்தியாரா. அந்நாள் இரவின்கண் அன்றைக்கு இரவு அமன் புகழ் சார்ந்து வாழும் மன்னனாகிய போர் வடுக கருநாடர் மன்னன் தன்னாலும் முடிந்தது. அந்த நாளும் முடிஞ்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி என்னாச்சு? மன்னனுடைய ஆயுள் முடிந்து அவன் போய் சேர்ந்துட்டான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அந்நாள் இரவின்கள், அந்த ராத்திரி இரவிலேயே அமன் புகழ் சார்ந்து வாழும், சமண சமயத்தையும் சமண துறவிகளுடன் சேர்ந்து வாழுகின்ற மன்னனாகிய போர் வடுக கர்நாடக மன்னன். ஆண்ட மன்னன் யாரு? கர்நாடக மன்னன். போர் வடுகர், போர்க்குணமிக்கவன், சிரத்தே உடையவன், கோபம் உடையவன் எப்போதும். போர் வடுக கர்நாடக மன்னன் தன் ஆளும் முடிந்தது, அவனுடைய வாழ்க்கை நாளும் முடிந்தது, இறந்து பட்டான். சங்கரன் சார்பிலோர்க்கு மின்னாம் என் நீடிய மெய்நிலை யாமை வல்ல. சங்கரன் சார்பினோர்க்கு, சங்கரனுடைய சார்பு இல்லாதவருக்கு எப்படி ஆகும்? மின்னல் எப்படி இருக்கிற மணி நேரம் இருக்குமா, வந்துட்டு டக்குன்னு போயிடும். அது மாதிரி இவனுக்கு போயிடுச்சான், சீக்கிரம் போயிடுச்சான். ஏன் அப்படி போச்சான்? காரணம் சொல்றார் சேர்க்கிறார். சங்கரன் சார்பில்லாதவன் அவன். அதனால என்னாச்சு? மின்னலை போது சீக்கிரம் தன்னுடைய வாழ்நாள் அவனுக்கு முடிந்தது. இந்த கமா போன்ற குச்சி வச்சுக்கிட்டு தனியா படிக்கணும், நல்லா இருக்கும். தேய்ந்த முன் ஊருத்தி இருந்து சொல்லணும். அந்நாள் இறைவின்கண் கமா அமன் புகழ் சார்ந்து வாழும் மன்னாகிய கமா போர் வடுக கர்நாடர் மன்னன் கமா தன்னாலும் முடிந்தது. அவன் ஆயுள் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஏன் ஆயுள் முடிஞ்சிச்சான்? சங்கரன் சார்பிலோருக்கு மின்னாம் என் நீடிய மெய்நிலையாமை வல்ல. நிலையாமை சொல்லக்கூடிய அதில் யாரு? சங்கரனுடைய சார்பில்லாத அடியார்களுக்கு சீக்கிரம் வாழ்நாள் முடிஞ்சு போகும். சங்கரனுடைய அடியார்களுக்கு, சங்கரனுடைய திருவடி சென்றதுக்கு என்ன வாழ்நாள் எப்படி இருக்கும்? நீண்ட நாள் இருக்கும். சங்கரன் சார்பிலோர், சங்கரன் சார்பிலோர்க்கு மின்னாம், மின்னலை போன்று தோன்றி மறையக்கூடிய, உடனே போயிடும். மின்னாம் என் நீடிய மெய்நிலையாமை வல்ல. இல்லையா? அந்த நிலையாமை சொல்லக்கூடிய அமைப்பிலே அது யாருக்கு? சங்கரன் வழிபடியாத அந்த நம்முடைய மக்களுக்கு விரைவிலே வாழ்நாள் முடிவதை போல் சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த கர்நாடக மன்னனும் இறந்து பட்டார். இவ்வாறு உலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லோர் மெய்வாழுலகத்து விரைந்து அணைவார்களே போல். இல்லையா? இவ்வாறு உலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லோர் மெய்வாழ் உலகத்து விரைந்து அணைவார்களே போல அவ்வாறானார் அடியாரை அலைந்து திரியும். இல்லையா? இது ஒரு உமன் சொல்றார். நல்ல அடியார்கள் இந்த உலகத்திலே இறைவனுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? எங்க போவாங்க? சீக்கிரமா பெருமானுடைய திருவடிக்கு போய் சேருவார். நல்ல அடியார்கள், பணி செய்கின்ற மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்து மிக விரைவாக எங்க போய் சேருவாங்க? சொர்க்கத்திற்கு, பெருமானுடைய சிவனுலகத்துக்கு போய் சேருவார்கள். அதே மாதிரி தீயவர்கள் எங்க போய் சேருவாங்க? நரகத்துக்கு போய் சேருவாங்க. எவ்வளவு வேகமா போய் சேருவாங்க. அதுபோல இந்த மன்னன் போய் சேர்ந்தான். அந்த செய்தி சொல்றார். இவ்வாறு உலகத்தில் இறப்ப உயர்ந்த நல்லோர், நல்ல குணமுடைய நல்ல வழிபாடு செய்யக்கூடிய சைவ அடியார்கள் எல்லாம் மெய்வாழ் உலகத்து குறிச்சுக்கிற மெய்வாழ் உலகம் சிவன் உலகம்.
விரைந்து அடைவார்களை போல ரொம்ப சீக்கிரமா அங்க போறது மாதிரி. யாரு? நல்லவர்கள், ஒழுக்கமுடையவர்கள், சிவ வழிபாடு செய்வர்கள் எங்க போறாங்க? சிவன் உலகம், மெய்வாழ் உலகத்து விரைந்து அடைவார்கள், ரொம்ப சீக்கிரமா போவார்கள் அவங்க. அவ்வாறு அரணார் அடியாரை அழைத்ததியும் அப்படி செய்யாமல் அந்த பெருமானுடைய அடியவர்களை தீமை செய்தவன், துன்பம் கொடுத்தவன் யாரு? கர்நாடக மன்னன். அவ்வாறு அரணார் அடியாரை அழைத்த தீயோன் இல்லையா? துன்பத்தை நம்முடைய மூர்த்தியாருக்கு தந்த அந்த மன்னன் வெவ்வாய் நிறையம், நிறையம்னா நரகம், வெவ்வாய் வெம்மை ஒருங்கிய துன்பத்தை தரக்கூடிய நிறையம் நரகத்து இடைவீழ விரைந்து வீழ்ந்தான். அந்த நரகம் போறதுக்காக சீக்கிரமா இந்த மன்னன் என்ன செத்தே போனான். நல்லவர்கள், சிவ வழிபாடு செய்தவர்கள், அடியார்கள் மிக விரிவாக அதாங்க ஓமை எங்க போய் சேருவாங்க? சிவனுக்கு போய் சேர்வார்கள். ஆனா தவறான வழியில் சிவனுடைய வழிபாடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? ரொம்ப சீக்கிரமா, அதுவும் யாரு? சிவனடியாருக்கு துன்பத்தை செய்த இந்த மன்னன் போன்றவர்கள் அடியாரை அழைத்த தீயோன் வெவ்வாய் நரகம் நிறையம் நரகத்திற்கு இடைவீழ விரைந்து வீழ்ந்தார்கள். ரொம்ப சீக்கிரமா என்ன செஞ்சான்? போய் செஞ்சான். அப்பதான் நாட்டை முடிச்சான், ஆட்சி செய்தா நல்லா கூட கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம். ஆனா இருக்கவில்லை. சமணர்களோடு சேர்ந்ததினால், சமண தொழிலை சென்று துன்பங்களை கொடுத்ததினால் மக்களுக்கு துன்பம் என்பது மட்டுமல்ல, அடியார் பெருமக்களுக்கு அவர் செய்த வழிபாட்டு முறைகளை தடுக்கிறது மிகப்பெரிய பாவம். நீங்க நம்ம நாட்டில் அதான் நடந்துட்டு ரொம்ப சங்கடமா இருக்கு இல்லையா? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மக்கள், ஒரே வழிபாடு.